போலீஸ் டிபார்ட்மெண்ட் மக்கள் வரி பணத்தில் வாழுது இல்லையா? அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மக்கள் வரி பணத்தில் வாழுது. அதே மாதிரி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மட்டும் மக்கள் வரி பணத்தில் இல்லை. இது பரவலாக தவறான கருத்து இருக்கு. அது எந்த வரி பணத்துனா கோயில் மேலே வரி போடுறாங்க. ஹெச்ஆர்என்சிக்காரங்க கோயில் மேலே வரி போடுறாங்கன்னா எவ்வளோ வரி போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா, சென்ற அரசாங்கம் 340 கோடி ரூபா போட்டிருக்காங்க. சென்ற அரசாங்கம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அந்த அரசாங்கத்துக்காரங்க 340 கோடி ரூபா போட்டிருக்காங்க இந்து கோயில்களுக்கு மட்டும். திஸ் இஸ் ஆன் ரெக்கார்ட். அப்போ உங்களுக்கு இன்ன வரைக்கும் கோயில் மேலே வரி போடுறதே பிரஸுக்கே தெரியலை, மறைச்சிருக்காங்க. கோயிலில் வரி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு தகவல் இன்ன வரைக்கும் 1947லேருந்து நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய பிரஸுக்கோ போலீஸுக்கோ தெரியலை, மறைச்சிருக்காங்க. அதில் எதுவும் மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் பேசலாம். இப்போ ஆமான்னா ஆமான்னு, பேசலைன்னா ஆமான்னு ஏற்றுக்கிறேன். ரைட். அப்போ மறைச்சிருக்கிறது இப்போ வெளியே வருது, சொல்லிக்கிட்டே வெளியே வர்றேன். மொத்தத்தில் 340 கோடி ரூபா போடுறாங்க. எப்படி வரி போடுறாங்கன்னா, வியாபாரி மாதிரி கோயில்கள் என்ன செய்கிறாங்க, பிஸ்னஸ் கார்பரேட் செக்டார் மாதிரி அவங்க பிரிச்சிடுறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, 5000 ரூபா வருமானம் வரக்கூடிய கோயில் வருஷத்துக்கு, அதுலேருந்து 20,000 ரூபாய்க்கு 4% வட்டி, 20,000 ரூபா வருமானம் அதுலேருந்து 60,000 வர்றதுக்கு 5% வட்டி, 60,000லேருந்து 2 லட்சம் வர்றதுக்கு 6% வட்டி, 2 லட்சம் வருமானம் வருமானத்தில் 5 லட்சம் வர்றதுக்கு 7% வட்டி போடுறாங்க. இதெல்லாம் போக 5 லட்சத்துக்கு மேலே வருமானம் வரக்கூடிய கோயில்களுக்கு 12 விழுக்காடு வட்டி போடுறாங்க. இப்படி வட்டி கோயில்களுக்கு போடுறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இந்துக்களுக்கும் தெரியவே இல்லை, தெரியறதே கிடையாது. இந்து நிறுவனங்களுக்கு தெரியல, ஆதீனங்களுக்கு தெரியும். ஆதீனங்கள் பேச மாட்டேங்கிறாங்க. ஆதீனங்களுக்கு முதுகு விலகம் தெரியவே இல்லை. 11 ஆதீனங்களை இந்த வருஷத்தில் இந்த இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலி பண்ணிடுச்சு. 11 ஆதீனங்களை இப்போ இருக்கிற கவர்மெண்ட் காலி பண்ணிடுச்சு. இது போக பழைய ஆதீனங்கள் தான் இருக்காங்க, அவங்களுக்கு இது தெரியலை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 12% இப்படிலாம் போட்டு மொத்த வருஷத்துக்கு வரக்கூடிய வருமானம் பழைய கவர்மெண்ட் 340 கோடி, அதே கவர்மெண்ட் அடுத்த வருஷம் 370 கோடி போடுறாங்க வட்டி. அதுக்கடுத்து இந்த கவர்மெண்ட் வந்துடுது 2020-21 20ல் 420 கோடி ரூபா போடுறாங்க. 21ல் இந்த கவர்மெண்ட் 427 கோடியும் இன்னொரு கொஞ்சம் லட்சத்தையும் போட்டுக்கிறாங்க. அது 89 லட்சம். நல்லா கவனிங்க, 429 லட்சம் கோடி 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 87 லட்சத்தை வரி போடுறாங்க கோயில் மேலே. எந்த கோயில்னா இந்துக்கள் கோயில் மேலே. சத்தியம் சத்தியம் சத்தியம். இந்த கோயிலில் வரி வர்ற பணத்தை தான் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் நிர்வாக ஃபண்டுன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்டுன்னு வச்சு அவங்களுக்கு சம்பளம் பென்ஷன் அது இதுன்னு கொடுக்குறாங்க. கோயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து நாங்கள் பென்ஷனையும் கொடுக்க வேண்டியா இருக்குது. நம்ம 56 கோடி மக்கள் இந்துக்கள் இருக்காங்க. 7 கோடிக்கு மேலே ஓட்டு போடாதவங்களாம் சேர்த்த எக்கச்சக்கமாக போடும். அவங்களுக்கு இந்த அறிவு போதுமான நாலேஜ் இல்லை, புரிதல் இல்லாதனால யாருக்குமே தெரியும். இந்த அறிவை கொண்டு போய் சேருங்க. இப்படிப்பட்டு இருக்க போகும்போது கோயில் நிதின்னு ஒன்று இருக்குது, அந்த கோயில் நிதின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்டு நிதின்னு ஒன்று இருக்குது. இந்த நிதியில் அவங்க துறைக்கு வேண்டிய எல்லா செலவுகளையும் அதில் எடுத்துக்கிடலாம். ஆனால் சப்போஸ் இந்த காவல் நிலையத்தில் ஒரு ஆய்வாளர் இருக்கார், அவருக்கு பசி எடுத்துருச்சு, அவருக்கு ஏற்கனவே உங்களுடைய வரி பணத்தில் சம்பளம் கொடுக்குறோம், டீயெல்லாம் கொடுக்குறோம், வண்டி கொடுக்குறோம், கார் கொடுக்குறோம், காரோட ஃபியூல் 80 லிட்டர் கொடுக்குறோம் மாதத்துக்கு, மேற்கொண்டு லிட்டர் வேணும்னா அவர் எழுதி டிசிட்டை வாங்கிடுவார், டிசியோ ஜேசிட்டோ வாங்கிடுவார். இதுதான். ஆனால் இதுக்கெல்லாம் தேவை. பசிக்குது, காலையில் பர்ஸை எடுத்துகிட்டு வரல, போய் ஒன்று ஒரு பர்டிகுலர் ஹோட்டல், பெரிய ஹோட்டலில் ஒரு 4 இட்லி, இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னால் வருத்தப்படுவாங்க. இது கோயிலில் இந்த போலீஸ் ஸ்டேஷனை மறந்துருக்கேன், எக்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, போய் ஒன்றே வாங்கிட்டு வர்றாங்க 4 இட்லி வாங்கிட்டு வர, அது 250 ரூபா. அதை என்ன செய்கிறாங்க, பெர்மனெண்ட் அட்வான்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து எடுக்க சொல்கிறாரு. அவர் ஜெயிலுக்கு தான் போகணும். நீங்கள் என்னென்ன சார் இட்லி வாங்கினதுக்கு ஜெயிலா சார் பார்க்கறது வேற. கமான், இட்லி வாங்கலாம், 4 இட்லி 40 இட்லி கூட நீ சாப்பிடு. ஆனால் எதுலேருந்து வரணும், உன் சொந்த பாக்கெட்லேருந்து செலவழிக்கும். சொந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு, நிலைய சம்பந்தப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு பட்ஜெட் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க, பட்ஜெட்டில் கவர்மெண்ட்டே கொடுத்துருது உங்களுக்கு. அதே மாதிரி ஹெச்ஆர்என்சியில் தங்களுடைய சொந்த நிர்வாகத்துக்கு வேண்டிய செலவு ஹெச்ஆர்என்சி ஃபண்டுன்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபா வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு மட்டும் 427 கோடி ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் இயர். திஸ் இஸ் ஆன் ரெக்கார்ட். பிரஸுக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் எந்த பிரஸுக்கு இதை தெரியவே தெரியாது. மினிஸ்டர் சொல்கிறதில்ல, கமிஷனர் சொல்கிறதில்ல, இருட்டடைப்பு பண்ணிடுறாங்க. நீங்கள் போய் கேட்டாலும் அவங்க சொல்கிறதில்ல உங்களுக்கு. இப்போ நான் வெளியே கொண்டு வர்றேன், யாருக்காவது தெரியும்னா நீங்கள் தெரியும்னு சொல்லுங்கள், அடுத்த கேள்வி கேட்டால் மாட்டிக்கிடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட 427 கோடியே 89 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, அங்கே ஆஃபீஸில் என்னென்ன செய்கிறாங்க, மத்தியானம் சாப்பாடு, லஞ்சு சாப்பாடு, அதுக்கு அடுத்தது டிஃபன், அதுக்கு அடுத்தது ஸ்நாக்கு, அது என்னமோ ஸ்நாக்ஸ்ன்றாங்க, அதில் எழுதியிருக்காங்க ஸ்நாக்ஸா,
வாய்த்துலையும் வயிற்றுக்கும் வேண்டிய ஜாமான் இதெல்லாம். அப்போனா பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர். அது எவ்வளோ பெரிய மீட்டிங்காக இருந்தாலும் சரி, மீட்டிங் இல்லைன்னாலும் சரி. அதுக்கு அடுத்தது வாட்டர் பாட்டில் 2ஆக பிரிக்கிறாங்க. வாட்டர் பாட்டில் கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு வாட்டர் கேன், உயரதிகாரிகளுக்கு வாட்டர் பாட்டில். நல்ல வாட்டர் பாட்டில் கொடுங்க, பிஸ்லரி குடிங்க, உன் சம்பளத்தில் குடி. கோயிலேருந்து திருடாத, கோயிலேருந்து கையாடல் பண்ணாத, அநியாயம் பண்ணாத. ஏற்கனவே கோயில் சீரழியுது. பெரிய பெரிய கோயில்கள்லாம் உள்ளே போனால், கோயில் அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது, 18 ஏக்கரா இருக்குது, 8 ஏக்கரா கோயில் இருக்குது. உள்ளே போனால் வஸ்திரம் கிடையாது, லிங்கத்தில் நஞ்ச வச்சத்தை போட்டு வச்சிருக்காரு. அர்ச்சகரை பார்த்தா அவர் கட்டியிருக்க ஆடை நஞ்சு போய் உள்ளே இருக்கிற ஒரு கோமணம் தெரியுது.